ட்ரிபிள் எம் ஹோம்மேடு மசாலாவில் இன்றைக்கி வந்து சத்து மாவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவில் மொத்தமாக வந்து 25 பொருட்கள் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. எல்லாமே வந்து நல்லா தரமான பொருளாக தாங்க வாங்கி பண்ணுறோம். மார்க்கெட்லேருந்து தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வறுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி கொடுக்குறோங்க. 1 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து இந்த சத்து மாவை எடுத்துக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து கூலாக கூட கிண்டி சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக பாலில் 1 ஸ்பூன் சத்து மாவு நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. பொதுவாக குழந்தைங்களுக்கு பயறு வகைகள், சிறுதானியங்கள், அப்புறம் வந்து பாரம்பரிய அரிசி இதில் நம்ம தனித்தனியாக ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவில் பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், பயறு வகைகள், நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ரெடி பண்ணி சுத்தமான முறையில் தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க. சத்து மாவு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.